பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ருக்மிணீ நாயகா சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தாலே ஒவ்வொரு பட்சந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத மகாத்மியத்தை யதாசக்தி நாமெல்லாம் அனுபவிச்சு வரோம். பாத்ம புராணங்கள்ல விசேஷமா சொல்லப்பட்டது. சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே யுதிஷ்டராகிய தர்மபுத்திரருக்கு இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வரார். இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தை கேட்கறதே நமக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா அது ஸ்ரவண பலன் அப்படின்னு விசேஷமா சொல்றது. ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் இருந்தா என்ன பலனோ அந்த பலனே ஏகாதசி விரத மகிமையை கேட்கறதுனாலேயே கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு ஏகாதசி மகாத்மியமும். அப்படி விசேஷமான ஏகாதசி தினம் அப்படின்றது பகவானுக்கு மிகவும் பிரீத்தியா இருக்கு. நமக்கு அனைத்து விதமான பாபங்களையும் தொலைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமா அமைகிறது. ஏதேதோ பிராயஷ்சித்தம் அப்படின்னு பண்றதை காட்டிலும் இந்த ஏகாதசி விரதத்தை பகவானுக்கு அர்ப்பணமா, பகவானுக்கு பிரீத்தியா, பகவானுக்கு கைங்கரியமாக, பகவானுக்கு செய்ய தொண்டாகவே இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ண வேணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்றா, சாஸ்திரங்கள் சொல்றது. அனைத்து ஜனங்களுமே இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து ஸ்ரேயஸை அடையலாம், க்ஷேமத்தை அடையலாம், நன்மையை அடையலாம் அப்படின்றது புராணங்கள்லாம். ந காயத்ரியா பரமோ மந்திர நமாதுகு பரதெய்வதம் ந காஷ்யா பரமம் தீர்த்தம் நைகாதசியா சமம் விரதம். விரதம் அப்படின்னாலே ஏகாதசி தான். அந்த ஏகாதசிக்கு துல்லியமான சமமான ஒரு விரதம் கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் அஸ்வமேத சகசிராணி வாஜபேய சதானிஜா ஏகாதசி உபவாசஸ்ய கலாம் நார்ஹந்தி ஷோடசீம். 1000 அஸ்வமேத யாகமும் 100 வாஜபேய யாகமும் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் பலன் ஒரு ஏகாதசி விரதத்திற்கு சமமாகாது. 16ல் ஒரு பங்கு கூட ஆகாது அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட உயர்வான ஏகாதசி மங்களகரமான குரோதி நாம சம்வத்சரத்திலே, குரோதி வருஷத்திலே சைத்திர மாதம்னு சொல்லக்கூடிய சித்திர மாதம் சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி அப்படின்னு பேரு. இந்த ஏகாதசி விரத மகிமைய வசிஷ்டர் திலீபன் என்கிற ஒரு சக்கரவர்த்தி அரசனுக்கு சொல்வதாக கிருஷ்ண பகவான் யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்றார். முன்னொரு காலத்திலே நாகங்கள் வசிக்கக்கூடியதான நாகலோகத்தில் புண்டரீகன் என்கிற ஒரு அரசன் ஆட்சி செய்து வருகிறான், நாக அரசன். அந்த அரசன் மிகவும் தர்மவானாக இருந்து தான தர்மங்களை நிறைய செய்து நல்ல முறையில் ஆட்சி செய்து வருகிறான். அந்த நாகலோகத்தில் அரசனுடைய நல்லாட்சியின் பயனாக தேவகந்தர்வர்கள் அவ்வப்போது அங்கு வந்து ஆடல் பாடல் நாட்டிய நடன நிகழ்ச்சிகளை நடத்துவதுண்டு. கந்தர்வர்கள், அப்சரஸ்திரீகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் பல சமயம் அந்த அரசவையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதுண்டு. லலிதன் என்கிற கந்தர்வனும் லலிதை என்கிற அப்சரஸ்திரியும் ஒருமித்த இணை பிரியாத தம்பதிகள். இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பு கொண்டு வாழ்பவர்கள். இவ்விருவரும் சிறந்த நாட்டியக்காரர்கள். இவர்களுடைய நாட்டியம் என்றால் அரசவையில் அனைவரும் மிக்க மகிழ்வார்கள். ஒரு சமயம் வழக்கம் போலே புண்டரீக அரசன் தனது நாகலோகத்திலே நாட்டிய நிகழ்ச்சிக்கு லலிதன், லலிதை இவர்களை அழைத்திருந்தான். அந்த சமயத்திலே லலிதை என்கிற அந்த அப்சரஸ்திரீ ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை. லலிதன் என்கிற கந்தர்வன் மட்டுமே வந்திருந்தான். நாகலோகத்தில் அரசவையில் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். லலிதனின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி தொடங்கியது. லலிதை இல்லாததால் இவன் அவளை பற்றிய சிந்தனையுடனே நாட்டியத்தை நிகழ்த்த அதில் சில குறைகள், தவறுகள் உண்டாகிறது. இதை பார்த்த கார்கோடகன் என்கிற அந்த அரசவையில் இருந்த ஒரு நாகன் புண்டரீக அரசனிடம் சென்று முறையிடுகிறான். லலிதன் செய்யக்கூடிய அந்த நாட்டிய நிகழ்ச்சிகளில், பாடல்களில் நிறைய தவறுகள் ஏற்படுகிறது என்று. புண்டரீக அரசன் பலமுறை லலிதனை எச்சரிக்கிறார், நீ சரியாக பாடவில்லை, ஆடவில்லை என்று. ஆனால் அவன் மனம் முழுவதும் லலிதையின் ஞாபகமாகவே இருந்து அவனால் சரியாக ஆட முடியவில்லை. இதனால் அரசன் மிகவும் கோபமடைகிறான். அவன் மிகவும் புண்ணியாத்மாவாகையால் உடனே சாபம் கொடுக்கிறான் லலிதனுக்கு. நீ உன்னுடைய தொழிலான இந்த ஆடல் பாடல் நாட்டியங்களை சரியாக செய்யாததால் நீ ராட்சசனாக போவாய் என்று சபிக்கிறான். அந்த அரசன் தர்மிஷ்டனானபடியால் அவனுடைய சாபம் உடனே பலித்து விட்டது. லலிதனும் ராட்சசனாக மாறி அலைந்து திரிகிறான் பூலோகத்திலே.
லலிதனுக்கு நடந்த சம்பவத்தை அறிந்து அவனை தொடர்ந்து கூடவே அவளும் போய்க் கொண்டிருக்கிறாள். அந்த லலிதையானவள் அவன் கிட்டே நெருங்குவதற்கு மிகவும் அஞ்சுகிறாள். ஏனென்றால் அவன் மிக பெரிய உருவமாக, ராட்சச உருவமாக மாறியிருக்கிறான். அவன் எந்த மிருகங்களை கண்டாலும் மனிதர்களை கண்டாலும் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கிறான் ராட்சசனாக. ஆயினும் அவன் மேல் கொண்ட அன்பினாலே லலிதையானவள் அவனை தொடர்ந்து பின்னே செல்கிறாள். இவனுடைய சாபத்தை போக்குவதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறாள். அவள் அப்படி செல்லும் வழியிலே ஒரு முனிவரை காண்கிறாள் லலிதை. உடனே அந்த முனிவரை பணிவுடன் வணங்கி லலிதனாகிய தன்னுடைய கணவன் பெற்ற சாபத்தையும் அவன் செய்த தவறையும் சொல்லி, இப்படிப்பட்ட இந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெறுவதற்கும் இதிலிருந்து மீள்வதற்கும் நீங்களே ஒரு நல்ல வழியை சொல்லி அனுகிரகம் செய்ய வேணும், அருள வேணும் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறா லலிதை. உடனே முனிவர் சொல்கிறார், உன்னுடைய ஆசை என்ன? ராட்சசனாக மாறி இருக்கக்கூடிய உன்னுடைய கணவன் சாப விமோசனம் அடைந்து மீண்டும் உன்னுடன் வர வேண்டும் என்பதுதானே என்று கேட்டு, கவலைப்படாதே, அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் என்று சொல்கிறார். தற்போது வரக்கூடிய சித்திரை மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்று பெயர். இந்த ஏகாதசியில் நியமத்துடன் விரதம் இருந்து தங்களுடைய ஆசைகளை, தேவைகளை, காமியங்களை, தர்மத்துக்கு விரோதமில்லாத விருப்பங்களை நிச்சயம் அடையலாம். இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய நல்ல பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று சொல்லி அனுகிரகம் செய்கிறார் அந்த முனிவர். இதை கேட்டு மகிழ்ந்த லலிதையும் இந்த காமதா ஏகாதசி விரதத்தை நியமமாக இருந்து அந்த விரத பலன்கள் அனைத்தையும் தன்னுடைய கணவனுக்கே அர்ப்பணம் செய்து அதனாலே அவனுடைய சாபத்தையும் நீங்க பெற்றார்கள். இந்த காமதா ஏகாதசி விரதம் இருந்ததின் பலனாக தேவகந்தர்வரும் அப்சரஸ்திரீ இருவருமே முன்பை விட மிகவும் தேஜஸாக, அழகாக தேவகந்தர்வனாகவும் அப்சரஸ்திரீயாகவும் மாறி தேவலோகத்தை அடைந்து மகிழ்ந்தனர். ஆக இப்படி யார் யாருக்கு என்னென்ன காமியங்கள், தேவைகள் இருக்கிறதோ இந்த ஏகாதசி விரதத்தினால் அந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்படி இந்த காமதா ஏகாதசி விரதம் இருந்து பகவானை சரணடைபவர்களுக்கு அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கிறான் பகவான். பொதுவா ஒரு விரதம் இருந்தா அந்த விரதமே நமக்கு பலனை கொடுக்குமா அப்படின்னா, அந்த விரதத்தினால சந்தோஷத்தை அடைந்து பலனை கொடுப்பவன் பகவான் தான். விரதமே நேர நமக்கு பலனை கொடுக்கறது இல்ல. இந்த விரதங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்றதுனால, தர்ம காரியங்களை ஆசிரயணம் பண்றதுனால இந்த பகவான் அதனாலே திருப்தி அடைந்து மகிழ்ச்சி அடைந்து அவனுடைய அனுகிரகத்தாலே யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை பார்த்து அவரே கொடுக்கிறார். நம்ம கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆயினும் நம்ம அறியாத்தனத்தினால கேட்டாலும் பகவானுக்கு யார் யாருக்கு எப்பப்பொழுது எதை எதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நன்னாவே தெரியும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பகவானுக்கு கைங்கரியமாக எந்த செயலையும் செய்ய வேண்டும். எந்த காரியங்கள் பண்ணினாலும் தர்ம காரியங்களை அது பகவத் அர்ப்பணமாகவே, பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமாகவே, அவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாக அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அனைத்து சாஸ்திரங்களும் பெரியோர்களும் நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்கிறா. அப்படி ஒரு குறிப்பிட்ட பயனை கருதி இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலும் பலன் நிச்சயமாக கிடைக்கிறது அப்படின்றது இந்த பாத்ம புராணம். பகவத் அனுகிரகத்தினாலே அவரவர்கள் இஷ்டத்தை அடையலாம் அப்படின்றதும் விசேஷம். இந்த விரத மகிமையை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கே வாஜபேய யாகம் செய்த பலன் கிடைக்கிறது அப்படின்றது பாத்ம புராணத்துல. அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஏகாதசி விரதத்தை நாமும் யதாசக்தி அவரவர்கள் சௌகரியப்படி இருந்து அனுஷ்டானம் பண்ணி மறுநாள் கார்த்தால துவாதசி பாரணையும் சரியான நேரத்துல செய்து கொண்டு பகவானுடைய அனுகிரகத்தாலே சகலவிதமான க்ஷேமங்களையும் அடைய வேண்டும் என்று செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ ஸ்ரீ ருக்மணீநாயகாதமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமான் திருவடிகள் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் உடைகுளம் ஸ்ரீனிவாச முரளிதர தாசன். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண.